நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். 27வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதற்கு இந்த இடத்திலே கர்த்தர் வழிகாட்டி தந்த வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு தாம் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேற்றி முடிக்கும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையிலே தம்முடைய சீஷர்களை அன்போடு தன்னுடைய அருகிலே அழைத்து அநேக காரியங்களை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். தான் இந்த உலகத்தை விட்டு நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்திற்கு தான் போகப் போகிறேன், அந்த நேரம் நெருங்கி விட்டதை ஆண்டவர் இயேசு அறிந்ததினாலே இந்த பூமியிலே தம்முடைய சீஷர்கள் அவர்கள் தனித்து விடப்படக்கூடாது என்பதற்காக, அவர்கள் தனிமையை உணரக்கூடாது என்பதற்காக அவர்களோடு அநேக ஆலோசனைகளை, அநேக காரியங்களை குறித்து அவர்களோடு பேசினார். அவர்களை தமது கிட்ட அழைத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சொல்லிய வார்த்தைகளில் ஒன்றுதான், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலம்தான் கர்த்தர் இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரோடும் கூட அவர் பேசப் போகிறார். இதன் ஊடாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற விதமாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அவர் அசைப்பார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலக்கங்களும் பயங்களும் எவரையுமே விட்டு வைப்பதில்லை. அவை மனுஷனுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் உருக்கும். கலக்கங்கள், பயங்கள், ஆம் அருமையானவர்களே, அது சமாதானத்தையும் குலைத்து போடும். இந்த பாதையின் ஊடாக அருமையானவர்களே, இந்த கலக்கங்கள், பயம், இவ்விதமான பாதையின் ஊடாக அருமையானவர்களே நம்முடைய ஊழிய பாதையில் நாம் சென்றிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதனுடைய பயங்கரத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அதனுடைய தாக்கத்தை அறிந்திருக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கர்த்தர் பேசுகின்றபடியினால் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். ஆகவே அது ஒரு பொல்லாத கலக்கங்கள், பயம் என்பது மிகவும் ஒரு மனிதனை வாட்டி வதைக்கின்ற ஒரு காரியம். அது சமாதானத்தை எடுத்து போடும். அருமையானவர்களே, நாம் அநேகரை சந்தித்திருக்கிறோம். நேற்றைய தினம் கூட ஒரு இளம் குடும்ப தலைவனை இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே, நேற்று நடைபெற்ற கிறிஸ்மஸ் விழாவிலே சந்தித்தோம். அந்த இளம் குடும்பம் ஒரு அழகிய இளம் குடும்பம். அந்த குடும்ப தலைவன் எல்லாம் முடிய விட்டு அந்த இடத்திலே தனியே வந்து, பாஸ்டர் உங்களோடு நான் சிறிது பேச வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்தார். அவரை தனி அறைக்குள்ள கொண்டு போய் அவரிடத்திலே அவர் பேசிய பொழுது அவர் சொன்ன
அவர் வார்த்தை, பாஸ்டர் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்தீங்க, நீங்கள் தான் எல்லாம். இந்த இடத்திலே பல நாட்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு புதிய வீடு நான் வாங்கினேன். எனக்கு பணத்தில் எந்த குறையுமே இல்லை. குடும்பம் கர்த்தர் தந்திருக்கிறார், அழகிய பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆனால் எனக்கோ மனதில் நிம்மதி இல்லை. எதுதான் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை. நான் படுக்க போனாலும் எனக்கு ஒரு ஒழுங்கான நித்திரை இல்லை. என்னால் ஏதோ என்ன செய்வதென்று எனக்கு தெரிய முடியவில்லை. நான் நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து போயிருக்கிறேன். நான் என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு சமாதானத்தோடு நான் வாழ வேண்டும், நான் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், என்னுடைய வீட்டிலே நான் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். ஆகவே இதற்கு எனக்கு இந்த பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து இந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி கேட்டார். அவருக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி அநேக காரியங்களை அவரோடு கதைத்து அவருக்காக ஜெபித்து விட்டு வந்தோம். சொன்னோம், தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக கட்டளிடுவார், பயப்படாதீங்க தம்பி என்று சொல்லி போட்டு நான் வந்தேன். அருமையானவர்களே, மிகவும் ஒரு பயங்கரமானதுதான் அருமையானவர்களே. என்னால் எவ்வளவுதான் ஒரு குறைவில்லாமல் நாங்கள் வாழ்ந்தாலும் அருமையானவர்களே, நாங்கள் இந்த பயம் கலக்கம் ஒரு மனிதனை அவன் வாட்டி உதிக்கி அவனை சமாதானத்தை குலைத்து போடும் அருமையானவர்களே. இந்த கலக்கங்களும் பயமும் வரும்பொழுது அருமையானவர்களே, சமாதானம் போய்விடுகிறது, சந்தோஷம் மறைந்து விடுகின்றது, மன அமைதி போய்விடுகின்றது. உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட உற்சாகம் இல்லாமல் போய்விடுகிறது. உள்ளமானது ஒரு கொந்தளிக்கின்ற ஒரு கடலை போல அது கொந்தளித்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே. நீங்கள் அந்த அனுபவத்தின் ஊடாக இருப்பீர்களாக நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் அந்த அனுபவத்தோடு கூட இந்த இடத்திலே வந்திருக்கலாம். மீண்டுமாக தியானித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்படி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கும் பொழுது, உலகமும் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தினாலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு வேளையிலே ஒரு சில நிமிஷங்களுக்கு, சில நாட்களுக்கு ஒரு வேளையிலே அவன் சமாதானமாயிருக்கலாம். ஆனால் அவன் நிரந்தரமான ஒரு சமாதானத்திலே வாழ முடியாது. ஏனென்றால் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது. அருமையானவர்களே, உலகத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பல வழிகள் திறந்திருக்கின்றது, விசாலமான வழிகள் பல திறந்திருக்கிறது அருமையானவர்களே. ஆனால் அந்த சமாதானம் ஒரு மனிதனுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த சீசரிடத்திலே பார்த்து சொல்லுகின்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, இந்த இடத்திலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே வாஞ்சியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் உங்களோடு நிச்சயமாக பேசி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சமாதானத்தை குலைத்து கலக்கங்களையும் பயங்களையும் உண்டு பண்ணுகிறதுக்கு பல காரியங்கள் உண்டு அருமையானவர்களே, பல காரியங்கள் உண்டு. நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளுகிற சமாதானம் நிரந்தரமற்றது. இயேசு கிறிஸ்துவினாலே பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமாதானமே நிலைத்து நிற்கும் அருமையானவர்களே, எங்கள் ஜீவிய காலம் வரைக்கும் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரை அது நிலைத்திருக்கும் அருமையானவர்களே. மட்டுமல்ல, நம்மை அழைக்க வருகிற கர்த்தரும் அவருடைய பெயர் சமாதான கர்த்தர். நம்மை சமாதானத்தோடு வாழ பண்ணி அவர் சமாதான கர்த்தர் நம்மை அவர் எடுத்துக்கொள்ளுவார் அருமையானவர்களே.
நாம் சமாதானமாய் இருப்போம். நித்தியமாய் கர்த்தருடைய நிழலிலே நாங்கள் தங்கியிருப்போம். அருமையானவர்களே, ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாம் சமாதானம் குலைவதற்கு என்ன காரணம், என்னுடைய சமாதானம் ஏன் குலைந்து போகிறது என்ற கேள்விகளுக்கு இன்றைய நாளிலும் சில முக்கியமான கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் பார்க்க போகின்றோம். ஏசாயா 57 அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 57 அதிகாரத்திலே 21வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 57:21 வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் துன்மார்க்க ஜீவியத்துக்குள்ளே மனிதனை சிறைப்படுத்தி விடுகின்றது. பாவம் ஒருவருடைய மனச்சாட்சியை பாதிக்கிறது. அவனை குற்றவாளியாக அது எப்பொழுதும் தீர்த்து கொண்டிருக்கும். அருமையானவர்களே, பாவம் செய்கிறது இலகுவாக செய்துவிட்டு போய்விடலாம். ஒரு நேர சந்தோஷத்துக்காக, ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக, அல்லது ஒரு நேர ஒரு சமாதானத்துக்காக பாவத்தை செய்துவிட்டு போகலாம். ஆனால் அது எப்பொழுதும் பாதித்து கொண்டிருக்கும். அருமையானவர்களே, அது எப்பொழுதும் பாதித்து கொண்டிருக்கும். உங்களை குற்றவாளி 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 என்று அது தீர்த்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, வேதத்திலே எண்ணாகமம் என்ற வேத புஸ்தகத்திலே எண்ணாகமம் 32 அதிகாரத்திலே 23வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்களுடைய பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் எச்சரிக்கிறது, பாவம் செய்கிறவனை தீவினை தொடரும் என்று சொல்லுகிறது. பாவம் செய்கிறவனை தீவினை தொடரும். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் எங்களுக்கு வேதம் ஆலோசனை தருகிறது என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலே உன் பாவங்களை அறிக்கை செய்துவிடு. உன் பாவங்களை அறிக்கை செய்துவிடு. ஏனென்றால் அறிக்கை செய்வது கர்த்தர் ஒருவரிடத்தில் தான் அறிக்கை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே பாவமானது மிகவும் மோசமான ஒரு வழி. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகின்றது. தாவீது என்ற ஒரு ராஜாவை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அந்த தாவீது ராஜா பத்செபாள் என்ற ஒரு பெயருடைய மாட்டான் மனைவியோடு அவன் பாவம் செய்த பொழுது தேவன் அதை கண்டார். ஆனால் இவன் பாவம் செய்துவிட்டு அவன் என்ன செய்தான்? கல்லு போல குந்திக் கொண்டிருந்தான். நான் எதுவுமே செய்யாதவன் மாறி இருந்தான். ஆனால் தேவன் கண்டார். இவன் நினைத்தான் தான் ராஜா, தான் செய்தது வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்தான். உண்மைதான், இவன் ராஜா, யாருமே அங்கே கண்டிருக்க முடியாது. ஆனால் கண்டிருந்தாலும் அதை எதிர்த்திருந்தால் அவனுடைய தலை போயிருக்கும். ஆனால் தேவன் கண்டார். ஏனென்றால் இவன் தேவனோடு வாழுகிற ஒரு மனுஷன். தேவன் கண்டார். தேவன் கண்டு உடனே என்ன செய்தார்? தன்னுடைய ஊழியக்காரனை எழுப்பினார். போ, தாவீது ராஜாவிடத்திலே போ, நான் சொல்லுகின்ற வார்த்தை அவனிடத்திலே சொல்லு, அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டு என்று சொல்லி அங்கே சொன்னார். அவன் எழுந்து ராஜாவிடத்திலே போகிறான். துணிந்து சென்றான். ராஜாவிடத்திலே அரண்மனையிலே படியேறி போய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். ஒரு கதை மூலம் கண்டித்து உணர்த்தினார். இவன் அந்த கதையை உணரவில்லை. யார் அவன்? அவனை இப்பொழுது சொல்லு, அவனை கொல்லுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு நியாயம் கொடுக்கிறேன், நீதி செலுத்துகிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னான், வேறு யாரும் இல்லை, அது நீதான் என்று சொல்லி. அந்த வேளையிலே அந்த பாவத்தை சுட்டி காட்டிய உடனே தேவன் தன்னுடைய காரியத்தை அறிந்து கொண்டார் என்பது உணர்வை அவன் அறிந்தான். அறிந்தவுடனே அவன் மனம் உடைந்தான். தேவனுடைய பாதத்திலே விழுந்தான்.
அப்பொழுது தாவீது கலங்கினான், பயந்தான், சமாதானத்தை இழந்து போய் உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி கதறினார். அருமையானவர்களே, என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவனே, தேவரில் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். எனக்கு உமக்கு முன்பாகவே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன் தேவனே என்று சொல்லி கதறி அழுதான். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய உடைந்த உள்ளத்தை தேவன் கண்டார். ஒரு மனிதன் உடைந்த உள்ளத்தோடு, அவன் எந்த பெரிய ஒரு பாவியாய் இருந்தாலும் அவன் உடைந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே விழும் பொழுது கர்த்தர் மனதுருகுகிறார். கர்த்தர் மனதுருகுகிறார். அருமையானவர்களே, கர்த்தரால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் செய்வது என்ன? நாம் மனமுடைய வேண்டும். நாம் மனமுடைந்து கர்த்தருடைய பாதத்திலே விழ வேண்டும். அதைத்தான் செய்ய வேண்டும். கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அந்த உடைந்த உள்ளத்தை தேவன் கண்டார். அருமையானவர்களே, அவனுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, சமாதானத்தை தேவன் கொடுத்தார். அது ஒரு நிரந்தர சமாதானமாக தாவீதுக்கு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா சுவிசேஷத்திலே அங்கே 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறீர்கள். அங்கே பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை பார்க்கின்றோம். அந்த ஸ்திரி அவள் கர்த்தர் ஒரு தன்னுடைய பாவத்தின் விளைவால் சமாதானம் இழந்து அவள் கலங்கி பயந்து நடுங்கி அவள் கர்த்தர் இயேசுவிடத்திலே வருகின்றாள். அந்த கர்த்தர் இயேசு இருந்த இடத்தை தேடி அங்கே செல்லுகின்றாள். இப்பொழுது நீங்கள் எடுங்கள், லூக்கா சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து 38 அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ பாவம் செய்தவள், பாவத்திலே வாழ்ந்தவள், பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள். அவள் இப்பொழுது அவள் சமாதானம் இழந்தவளாய் கலங்கி போய் பயந்து போய் இயேசு இருக்கிற ஒரு இடத்தை அறிந்து அந்த இடத்திலே இயேசுவிடத்திலே அங்கே வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அவள் அழுது கொண்டு அவள் என்ன செய்கிறாள்? அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினாலே அங்கே நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே அவள் துடைக்கிறாள். பாருங்கள், எவ்வளவு அன்பு என்று சொல்லி பாருங்கள். அவளுடைய கண்ணீர் தான் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தை கழுவுகிறது. அப்பொழுது நனைக்கிறது. அவளுடைய தலைமயிரினாலே அவருடைய பாதத்தை துடைத்து அவருடைய பாதத்தை அவள் முத்தி செய்து கொண்டிருக்கின்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுடைய அன்பை பாருங்கள். அவருடைய மனம் கசந்து அந்த தான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வு பெற்றவளாய் அவள் கர்த்தரிடத்திலே தான் வந்திருக்கின்றாள். இப்பொழுது நாங்கள் 48வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். மட்டுமல்ல, அவர் அந்த ஸ்திரியை நோக்கி சொல்லுகின்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லி சொல்லுகின்றார். பார்த்தீர்களா அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு பாவத்தை மன்னிக்கிற தேவன். அவளுடைய பாவத்தை மன்னித்த ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்ற காரியம், இப்பொழுது நீ சமாதானத்தோடே போ. ஆம், ஆண்டவர் இயேசு அருமையானவர்களே, அவர் ஒருபொழுதும் பாருங்கள் தன்னிடத்திலே வருகிறவளை தள்ளிவிடுகிறதில்லை. நீ பாவியாகிய ஸ்திரீ, என்னிடத்திலே வந்திருக்கிறாய், நீ என்னை தொடாதே என்று சொல்லி அவளை தள்ளிவிடவில்லை. நீ இவ்வளவு பாவத்தை செய்துவிட்டு என்னிடத்திலே என்னென்று நீ துணிகரமாய் வந்திருக்கிறாய், நீ அப்பாலே போ என்று சொல்லிவிடவில்லை. அவளை ஏற்று அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, மகளே நீ சமாதானத்தோடு போ.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய பாதங்கள் அரியே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தி செய்து கொண்டிருந்த அந்த பாவி ஸ்திரீ இப்பொழுதோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய் சமாதானத்தோடே போகின்ற அந்த காட்சி எவ்வளவொரு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவொரு சந்தோஷம். அந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசுவிடத்திலே இருந்து அந்த சகோதரி பெற்றுக்கொண்டாள். உலகமானது அது எப்பொழுதும் அவளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தினாலே அவள் ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை பெற்றவளாய் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றாள். ஆம், அவளை ஆட்கொண்டிருந்த பயம் போய்விட்டது, அவளை ஆட்கொண்டிருந்த கலக்கம் போய்விட்டது, எல்லாமே அவளை விட்டு நீங்கிவிட்டது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவங்களை பூமியிலே மன்னிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆம், ஆண்டவர் இயேசு குற்றமற்றவர். இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான், என்னிலே பாவம் உண்டென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டார். அருமையானவர்களே, ஆகவே அவர் கேட்ட இந்த கேள்வியிலிருந்து அடுத்தவர் சொல்லுகின்ற இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டினார். அருமையானவர்களே, ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய சரீரத்திலே உங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஆகவே நீங்கள் மெய்யான மனஸ்தாபத்தோடு அவரிடத்திலே நீங்கள் போய் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுடைய கலக்கங்களை உங்களுடைய பயங்களை நீக்கி சமாதானத்தினாலே உங்களை நிறைப்பார். அந்த சமாதானம் உங்களிலே எப்பொழுது நிலைத்திருக்கும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக நம்முடைய ஜீவியத்திலே கலக்கங்களும் பயங்களும் உண்டாகி சமாதானத்தை குலைக்கின்ற அடுத்த சத்துரு என்ன தெரியுமா? வியாதிகள். வியாதிகள். அந்த வியாதிகள் மனுஷனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது, பயத்தை உண்டு பண்ணுகிறது, அது சமாதானத்தை குலைத்து போடுகிறது. அருமையானவர்களே, இது ஒரு பொல்லாத வல்லமை, ஒரு பொல்லாத வல்லமை. இந்த வல்லமையையும் ஆண்டவர் இயேசு உடைத்தெறிந்தார். அருமையானவர்களே, தன் மீது அதை ஏற்றுக்கொண்டார். அதை நாம் அறிய வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போமாயின் 12 வருஷமாக சரீரவாதை அனுபவித்து வந்த ஒரு ஸ்திரியை காணுகிறோம். 12 வருடங்களாக, அது என்ன சரீரவாதை? 12 வருடங்களாக தொடர்ச்சியாக ப்ளீடிங் என்ற வருத்தத்தை அவள் அனுபவித்து கொண்டிருந்தாள். அருமையானவர்களே, அவளை குறித்து அதை நாங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். 8வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. 8வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ பார்க்கிறோம். பாருங்க, 12 வருஷம். நாங்கள் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்றால் எவ்வளவு கலக்கம் அடைகிறோம் பாருங்கள். சமாதானமே குலைந்து போய்விடுகிறது. அருமையானவர்களே, வீட்டிலே சமாதானமே இருக்காது, வேறு சில இடங்களிலே சமாதானம் இருக்காது, நாம் சேருகின்ற இடங்களிலே சமாதானம் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஸ்திரீ 12 வருஷமாக இந்த ப்ளீடிங் என்ற வருத்தத்தினாலே வேதனை அடைந்து தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் அவள் என்ன செய்கிறாள்? வைத்தியத்துக்கென்றே செலவழிக்கிறாள். எல்லாம் செலவழித்து விட்டாள். ஆனால் ஒருவனாலும் சொஸ்தமாக்க முடியவில்லை அந்த ஸ்திரியை. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், மார்க்கு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வைத்தியர்களுக்கு அவள் தன்னுடைய ஆசையெல்லாம் செலவழித்தும் இன்னும் பாதைகள் கூடிக்கொண்டு போனதே தவிர அவளுக்கு ஒரு சிறு சுகம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே பாருங்கள், இந்த வேளையிலே இந்த 12 வருஷம் கொஞ்ச நாள் அல்ல. ஆகவே பாருங்கள்,
அவள் எந்த ஒரு நன்மையுமே வைத்தியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் மென்மேலும் வருத்தப்பட்டாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே. ஆகவே இப்பொழுது பாருங்கள், ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன செய்கிறாள்? விசுவாசத்தோடு இயேசுவிடத்திலே போகிறாள். இயேசு நிற்கிற இடத்துல பாருங்க, தனியே நிற்க மாட்டார். அவர் நிற்கிற இடங்கள் எல்லாம் பெரும் கூட்டம் கூடி நிற்கும். அருமையான பெரும் கூட்டம், கிட்டடியில் போக முடியாது. ஆனால் இந்த ஸ்திரியை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். அந்நாளிலே இவள் இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை உடையவளாக இருந்தால் ஆக்கடுக்குள்ளே அவள் போக முடியாது. போனால் சொல்லுவாங்க, தீட்டு தீட்டு தள்ளு அங்காலே என்று சொல்லி விடுவார்கள். பின் ஆகவே அவள் ஜனங்களுக்குள்ளே போக முடியாது, அவளுக்கு முடியாது. இவள் என்ன செய்தாள்? அந்த கூட்டத்துக்குள்ளே போகும் பொழுது போய் அவள் இரகசியமாக கூட்டத்துக்குள்ளாலே போய் அவளுடைய விசுவாசம் என்ன இருந்தது தெரியுமா? இயேசுவிடத்தில் நான் எப்படி போகிறது? நான் தீட்டுப்பட்டிருக்கிறேனே, இயேசுவிடத்திலே போக முடியாதே. நான் என்ன செய்கிறேன்? மெல்லவாக அவருடைய உடுப்பை நான் தொட்டு விட்டால் போதும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்தது. உடனே அப்படி அந்த விசுவாசத்தின்படி போய் என்ன செய்தால், அந்த இயேசுவினுடைய அந்த வஸ்திரத்தை, அவருடைய உடுப்பை ஆக்களுக்குள்ளே போய் மெல்லவா தொட்டுட்டாள். தொட்ட உடனே அவள் சுகத்தை அடைந்தாள். அப்பொழுது இயேசு இந்த ஜனக்கூட்டத்துக்களே திரும்பி பார்த்து, யார் என்னை தொட்டது? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அதிலே நின்று அவருடைய சீசர்களும் சொன்னாங்க, இவ்வளவு சனம் நெருக்கி கொண்டு உம்மை வருகிறதே ஆண்டவரே, என்ன தொட்டது யாரென்று கேட்கிறீரே என்று சொல்லி இவங்க சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப இந்த ஸ்திரீ இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பயந்து உடனே ஓடிப்போய் அவருக்கு முன்பாக தன்னுடைய காரியத்தை சொல்லி அவர்கிட்ட, நான் தான் ஆண்டவரே தொட்டேன் என்று சொல்லி. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போ என்றார். எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ளவர். ஆண்டவரிடத்திலே பயந்து தான் வந்தாள். ஆனால் ஆண்டவர் மகளே என்று கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துட்டு. நீ பெற்றுக்கொண்டது விசுவாசம், ஒரு பெரிய விசுவாசம். இப்பொழுது நீ சமாதானமா போன்றார். எவ்வளவு நிம்மதி பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். அவள் ஒரு நிரந்தரமான ஒரு சுகத்தை பெற்றுட்டாளே. இவ்வளவு வைத்தியர்களிட செலவழித்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் பரம வைத்தியர் இயேசுவிடத்திலே வந்து எந்த செலவும் இல்லாமல் இலவசமாக பெற்றுக்கொண்டாள். இயேசுவிட்டு எதுவும் கொடுக்க வேணுமா? இல்லை. அதுதான் ஒரு பாடல் ஒன்று உண்டு தெரியுமா? பணம் பொருள் இன்றி இலவசமாக அவர் அன்பை ருசித்திட வேகமாய் வாங்க. பணம் பொருள் இன்றி இலவசமாக அவர் அன்பை சுவைத்திட வேகமாய் வாங்க. எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ஆம் அருமையானவர்களே, அவரிடத்திலே வருவதற்கு, அவரிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவரிடத்திலே ஜெபத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே உங்களுக்கு இலவசம் அருமையானவர்களே, எல்லாமே உங்களுக்கு இலவசம் அருமையானவர்களே. ஆண்டவர் இயேசு, அவருக்கு பணம் பொருள் எல்லாமே அது அவருடையது, எல்லாம் அவருடையது. ஆனால் அவர் உங்களுக்கு இலவசமாக அவர் தர எப்பொழுதும் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரமே ஆண்டவரை தொட்ட அந்த நேரமே அவள் சுகமடைந்தாள் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பதறி துடித்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் இயேசுவை நாம் நம்ப வேண்டும், ஆண்டவர் இயேசுவை விசுவசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தின் சத்தங்களுக்கு செவி கொடுத்து, உலக மனுஷருடைய சத்தங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம்.
நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். நாம் கலங்கி போய் விடுகிறோம். இயேசுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்க இடம் கொடுப்போமாயின், அருமையானவர்களே, நம்முடைய வாழ்நாளெல்லாம் சமாதானம், நம்முடைய வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். இயேசுவோடு கூடி நிற்கின்ற வாழ்க்கை அது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த கர்த்தருடைய இந்த பெரிதான அன்பையும் அவருடைய வல்லமையை நீங்கள் காண முடியும். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் சமாதானத்தை அருளும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிற கலக்கம், பயம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. வேதத்திலே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். எசேக்கியா என்ற ஒரு ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான வியாதி வந்தது. அந்த வியாதியிலே இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலையாக்கிய பொழுது அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி கூறிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயாவிலே நாங்கள் 38வது அதிகாரத்தை தாய்ச்சி எடுத்துக்கொள்வோம். அந்த 38வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உம்முடைய முதுகுக்கு பின்னாக நீங்கள் எறிந்து விட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம், அவர் அந்த பெரிய வியாதியிலே இருந்து அங்கே ஆண்டவர் இயேசுவுடைய சுகத்தை பெற்ற பிற்பாடு அவர் அறிக்கை பண்ணின இந்த சந்தோஷமான ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு பிறப்பதற்கு முன்னர் கர்த்தர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்னர், சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய பெயர் முன்னறிவிக்கப்பட்டது. சில பெயர்கள் முன்னறிவிக்கப்பட்டது. அவற்றில் ஒன்றுதான் சமாதான பிரபு. சமாதான பிரபு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம்தான், அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு மெய்யான சமாதானம் கிடைக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்துக்கு நான் வருகின்றேன். அதாவது தனிமை ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வருகின்றது. சமாதானத்தை அழித்து விடுகிறது. ஒரு மனிதனுடைய தனிமை கலக்கத்தை, பயத்தை உண்டு பண்ணி சமாதானத்தை அழித்து விடுகிறது. ஒன்று பாவம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது தனிமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாத வாழ்க்கை அது ஒரு தனிமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத குடும்பம் ஒரு தனித்த குடும்பம். இயேசு இல்லாத இனம் ஒரு தனித்த இனம். இயேசு இல்லாத பட்டணம் ஒரு தனித்து விடப்பட்ட பட்டணம். இயேசு இல்லாத ஒரு தேசம் தனித்து விடப்பட்ட ஒரு தேசம். அருமையானவர்களே, ஏன் இந்த காலங்களிலே பாருங்கள், இயேசு அற்ற ஜீவியம் செய்யும் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்க செய்கிறார்கள். ஆண்டவரை நேசிக்கிறார்கள் தான், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லை. அருமையானவர்களே, இதனால் தான் அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஜீவியத்திலே பாருங்கள், வானத்தின் கீழே அவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு ஜீவியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே சமாதானம் குலைந்தவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். இதை குறித்து ஆண்டவர் இயேசு வேதத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் தெரியும். லூக்கா சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தை தயவுசு எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் அதிகாரத்திலே 46 தொடக்கம் 49 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று வேதனையோடு கேட்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேலே மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆம், அருமையானவர்களே, ஒருவர் இயேசுவினிடத்திலே வந்தும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாமல்
அவர்கள் வாழுவார்களாயின், அருமையானவர்களே, அவர்கள் மண்ணின் மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீட்டுக்கு சமனாயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஏன் தெரியுமா? எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் என்ன நடக்குமோ என்று அவர்களுக்கு தெரியாது, கலங்கி போய் நிற்பார்கள். இங்கே புயல் வருமா, வெள்ளம் வருமா, காற்றடிக்குமா, அது இப்படியாக அவர்கள் என்ன செய்வார்கள்? கலங்கி போயிருப்பார்கள். ஏன் தெரியுமா? இது மணல் மேல் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற வீடு. ஆகவே எப்பொழுதும் எப்பொழுது எந்த நேரம் பார்த்தாலும் பயம் 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 என்று கொண்டே அவர்கள் பயத்தினாலே அவர்கள் கலங்கி போயிருப்பார்கள். அருமையானவர்களே, நான் படுத்து காலையிலே எழும்பும் பொழுது நான் என்ன பிரச்சனை என்னை சந்திக்கும், என்ன துச்செய்தி எனக்கு கிடைக்கும், இப்படியெல்லாம் நினைத்து கலங்கி கலங்கி பயப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதன் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. நாங்கள் பாடுவோமா? நாங்கள் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, ஓம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஓம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிமை என்பது பிசாசானவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வசதியான ஒரு சூழ்நிலை. அதை மறந்து போயிடாதீங்க. நாம் தனிமையாயிருப்பது ஒரு தனிமையான ஒரு ஜீவியம். பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தகுந்த நேரம், அருமையானவர்களே. ஆகவேதான் முதல் மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கி அவன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கண்டு அவனுக்கு ஏற்ற ஒரு துணைவியை அங்கே அவர் உருவாக்கி கொடுத்தார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காக அந்த துணையை ஏற்படுத்தி கொடுத்தாரே. ஆனால் பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தந்திரத்தினாலே அந்த பெண்ணை வஞ்சித்து அவளை தனிமைப்படுத்தினான். அவளை தனிமைப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே கட்டினான். அருமையானவர்களே, இதனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே பாவம், சாபம், நோய்கள், துன்பங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், பயங்கள், ஏன் மரணம் கூட இதனால் தான் உண்டானது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுக்குலத்திலே தேவன் தன்னுடைய அன்பின் மிகுதியினாலே அவர் மாறாதவராயிருந்தார். இவன் வஞ்சித்து விட்டான் மனிதனை. ஆனால் ஆண்டவரோ தன் மனிதன் மேல் வைத்த அன்பினால் அவர் அன்பிலே மாறாதவராயிருந்தார். நாங்கள் வாசிப்போம். 1 யோவானிலே எடுத்துக்கொள்வோம். வேத புஸ்தகத்திலே அங்கே கடைசி பகுதியிலே இருக்கிறது. 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். அருமையானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆகவே எந்த ஒரு மனுஷனும் பிசாசுக்கு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்வின சூனியங்களுக்கு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரம் மாயங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இயேசுவோடு வாழ்ந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் தனிமையாக இருக்கக்கூடாது. ஆவியிலும் சரீரத்திலும் நாம் ஒன்றாயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் சபையை கூட அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, சபையாகிய கர்த்தருடைய குடும்பத்தை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தனிமையாக இருக்கக்கூடாது. தனிமையாக இருக்கவர்களுக்கு கர்த்தர், அருமையானவர்களே, அவர் இப்படியாக உதவி செய்கிறார். அது ஒரு ஐக்கியமாக ஒன்று கூட்டி சேர்க்கிறார். ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அதிலே இனிமையான பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அருமையானவரே, பலவிதமான பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் கலங்கி போய் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்க ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு அதற்காகவே அவதரித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, எப்பொழுதும் தனிமை உணர்வு உங்களை வாட்டி வதைக்கிறதோ அல்லது அதிலே நிலைத்திராமல் நீங்கள் தாமதமின்றி இயேசுவின் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது கலக்கங்கள் மாறி தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்து உங்களை அவர் ஆளுகை செய்வார். தேவனுடைய மனுஷனான தாவீது ராஜாவுடைய அந்த வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, அவருடைய வாஞ்சியை பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய அரண்மனையிலே சுகத்தை காணவில்லை. அங்கிருக்கிற நாட்டின் செல்வத்திலே சுகத்தை அனுபவிக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்திலே நான் ஜீவிப்பதே எனக்கு சுகம் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்திலே ஜீவிப்பதே எனக்கு பாக்கியம் என்று சொல்லி, அவர் கர்த்தருடைய ஆலயத்திலே வாஞ்சியாயிருந்த மனுஷனாக நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆம், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் உயிரோடு இருக்கும் இயேசுவை நம்புங்கள். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக அவர் ஜெயத்தை தரவே அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு அவரால் ஜெயமுண்டு, உங்கள் குடும்பத்துக்கு ஜெயமுண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெயமுண்டு, உங்கள் சந்ததிக்கு ஜெயமுண்டு. அந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்து அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் மீண்டும் வரவிருக்கிறார். அவர் சத்திய தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேவ பிரசன்னத்தோடு நாங்கள் எழுந்து நிற்போம். கடல் கொந்தளித்து பொங்கி எழும்ப கப்பலாடிய செல்கையில் புயல் காற்றே சிறி வீசிட பாய்மரம் கிழிந்து போகையில் இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு, காற்றை அமர்த்தி துணை நின்று கரை சேர்ந்திட செய்திடு. இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு, காற்றை அமர்த்தி துணை நின்று கரை சேர்ந்திட செய்திடு. கப்பல் யாத்திரை போகும் போது கடும் மோசங்கள் வந்தாலே, இடி முழக்கம் மின்னல் காற்று உமக்கு எல்லாம் அடங்கு. இருளில் நீ
பரஞ்சோதி வெயிலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவிலங்கள் ஜீவனே எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும் இன்பதுன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்க ஈகபர ஸ்தலத்தில் இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு காற்றை அமர்த்தி துணை நின்று கரை சேர்ந்திடச் செய்திடு இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு காற்றை அமர்த்தி துணை நின்று கரை சேர்ந்திடச் செய்திடு